தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்வில் இருந்து சொல்லப்பட்ட மிக ஒரு அருமையான சாட்சியைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை, அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் இலக்குகள் என்னென்ன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்க்கையில் என்னென்ன இலக்குகளை நாம் முக்கியமாக செய்ய வேண்டும் அல்லது நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சரி, அதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை குறித்து ஒரு சில விஷயங்கள் முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது இந்த பிலிப்பிய பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு தாங்கள் செய்த உதவிக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்தும் இந்த நிருபத்தில் பவுல் சொல்லுகிறதை நாம் காணலாம். சரி, இயேசு கிறிஸ்துவை பவுல் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நமது ஜீவனாக இருக்க வேண்டும் அல்லது அவரே நம் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவே நமது வாழ்வின் சிந்தையாக இருக்க வேண்டும், அப்படி என்றால் கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிகாரம் 3க்கு வரும்போது கிறிஸ்துவே நம் வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும், he is our goal. 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது கிறிஸ்துவே நம் வாழ்வின் மகிழ்ச்சியாக அல்லது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த 4 அதிகாரங்களில் சொல்லுகிறார். இந்த 4 அதிகாரங்களிலும் கிட்டத்தட்ட 104 வசனங்கள் உள்ளன. இந்த 104 வசனங்களிலும் 3 விதமான விஷயங்கள் அல்லது வார்த்தைகள் திரும்ப திரும்ப இந்த நிருபத்தில் வருகிறதை நாம் காணலாம். முதல் வார்த்தை சிந்தை, மைண்ட் என்கின்ற வார்த்தை. சில இடங்களில் மனம், சிந்தை என்ற தமிழ் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது கிறிஸ்து, கிரைஸ்ட் என்கின்ற வார்த்தை. 3வது மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்கின்ற வார்த்தை. அப்ப இந்த நிருபத்தில் கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும், அவர் நம் வாழ்வின் நோக்கமாக, ஜீவனாக, நமது சிந்தையாக, நமது இலக்காக, நமது சந்தோஷமாக அவர் இருக்க வேண்டும். சரி, இந்த ஒரு அறிமுகத்தை பவுல் இவர்களுக்கு எழுதி தன்னுடைய வாழ்வில் அவர் தெரிந்து கொண்ட அல்லது அவர் கொடுக்கப்பட்ட இலக்கு என்பதை புரிந்து கொண்டுதான், என்ன இலக்கு என்பதை புரிந்து கொண்டுதான் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வசனம் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக படித்தால், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். சரி, பவுலுக்கு எது லாபமாக இருந்தது? மேற்குறிப்பிட்டுள்ள அந்த யூத முறைமைகள், இவைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நாட்களில் அவருக்கு அது லாபமாக தோன்றியது. உலகத்தின் பார்வையில் அல்லது ரட்சிக்கப்படாத மனிதன் என்ற பார்வையில் இது தோன்றியது. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது இயேசு கிறிஸ்துவை முன்வைக்கிறார். அதே வேளையில் இந்த உலகம் கொடுத்த அந்த மேன்மையை முன்வைக்கிறார். அப்படி முன்வைத்து நான் இந்த உலக காரியங்களை அல்லது என்னுடைய பழைய வாழ்க்கையில் எவ்வளவெல்லாம் லாபம் இருந்தது என்பதை நான் பார்க்க விரும்பல,
மாறாக கிறிஸ்துவை முன்வைத்து அவரை என் வாழ்வில் நோக்கமாக, இலக்காக, ஜீவனாக, சிந்தையாக, சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்போதுதான் 8வது வசனத்தில் சொல்லும் போது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப முதலாவது கிறிஸ்தவ வாழ்வின் முதல் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த வசனத்தின் அடிப்படையில் நோயிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் நமது வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும். இதை நாம் பிலிப்பியர் 3:8 பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட அவர் எழுதின 2வது நிருபத்தில் இதை குறித்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கடைசி வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். சோ இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவில் நாம் வளர வேண்டும். சோ அப்ப கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்க்கையினுடைய முதல் இலக்கு இந்த உலகத்தில் என்னவாக இருக்க வேண்டும்? நோயிங் கிரைஸ்ட், நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நமது ரட்சிப்பின் போது அவரே நம் இரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அவரே உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். அவர் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். நமது பாவத்திற்காக பரிகாரம் இவர் மட்டுமே கொண்டு வர முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அது மட்டும் போதாது, மாறாக நம்முடைய தின வாழ்வில் we need to know him more, நாம் அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், I want to know him more, I want to know him, the power of the resurrection and also the fellowship, அந்த வல்லமை, அந்த ஐக்கியத்தை நான் அறிய விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை நம் வாழ்வில் எவ்வாறு அறிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய இரட்சகராக அறிந்து கொண்டோம். அதை விட மேலாக அவர் நம்முடைய நண்பராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக, அவரே நமக்குள் எல்லாமுமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். இரண்டாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 2வது இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், புட் காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப், நமது வாழ்வில் தேவனை முதலிடம் வைக்க வேண்டும். இங்கே ஒரு கேள்வி மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் கேட்கப்படுகிறது. மார்க் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28 ஆரம்பிக்கிறது. அதுல 29 ஒரு கேள்வி. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், அப்ப வேதபாரகன் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது அப்படின்னு 28வது வசனத்தில் கேட்கிறார். அதற்கு பதில் என்ன? 30ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. அப்ப கிறிஸ்தவ வாழ்வினுடைய 2வது இலக்கு என்ன என்றால், நாம் தேவனை நம் வாழ்வில் முதலிடம் வைக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, நிறைய நேரங்கள்ல நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது நாம் தேவனை முதலிடம் வைப்பதில்லை, அல்லது தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் அப்படித்தான் நம்முடைய தின வாழ்வில் செய்கிறோம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறதில்லை. நாம் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதியையும், சரியா, எல்லா பகுதிகளும் தேவனுக்கே நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். அது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜெப கூட்டமாக இருக்கலாம், ஒரு வேத ஆராய்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நம்முடைய குடும்ப ஜெபமாக இருக்கலாம், வேத வாசிப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும். we need to keep God first in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம், நாம் கொடுக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை.
மூன்றாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இலக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் என்று கேட்டால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 போன்ற வசனங்களில் அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 போன்ற வசனங்கள். அதுல அந்த 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப 1-2 எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். 2வது வசனம் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சோ நமது மனம் புதிதாக்கப்பட வேண்டும். We need to be transformed. We need to live a life of transform. ஒரு மறுரூபமான அல்லது நம்முடைய மனம் புதிதாக்கப்படும் போது அந்த வாழ்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சரியா? உலகத்திற்கு நாம் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்தோடு நாம் ஒன்றி போய் விடுகிறோம். உலகத்தோடு நாம் வாழ்ந்து விடுகிறோம். எனவேதான் யோவான் தனது நிருபத்தில் சொல்றார். 1 யோவான் 2:15-16 சொல்லும் போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஓகே, 4வது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய 4வது இலக்கு, we need to grow in faith. நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும். we need to grow in the faith. விசுவாசத்தில் வளர வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 போன்ற வசனங்களில் நாம் காண முடிகிறது. இங்கேயும் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்கலாம். என்னுடைய விசுவாசத்தில் நான் வளருகிறேனா என்று. 5வதாக, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையின் இலக்கு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஃபாலோயிங் கிரைஸ்ட். லூக்கா 9ஆம் அதிகாரம் 59-60 போன்ற வசனங்களில் அதை காணலாம். பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதியில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சில நிகழ்வு அங்கே விளக்கப்படுகிறது. தேவன் 2 நபரை பின்பற்றும்படி அழைக்கிறார். ஒருவர் தானாக நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். கடைசி மனிதனைத்தான் இங்கே பார்க்கிறோம். லூக்கா 9:59-60 ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்வின் 5வது இலக்கு, we need to follow Christ. கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்பற்ற வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். இருப்பினும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். கடைசியாக, கிறிஸ்தவ வாழ்வினுடைய கடைசி இலக்கு, தேவனுடைய வசனத்தை நாம் பிடித்திருக்க வேண்டும். அல்லது தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அதற்கான பதில் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் 13 படிக்கும் போது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து படிக்கிறோம். அந்த விஷயத்தில் கடைசியாக வசனம் 17, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நமது வாழ்வின் இலக்கு தேவனுடைய வசனத்தை நாம் பிடித்திருக்கிறவர்களாக, நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்கக்கூடியவர்களாக, மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக வாழும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்குகளை நாம் நிறைவேற்றுவோம். என்னென்ன இலக்குகள்? நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவோம், தேவனை நம் வாழ்வில் முதலிடம் வைப்போம், 3வது நமது மனம் புதிதாக்கப்படட்டும், மறுரூபம் அடையட்டும், 4வது விசுவாசத்தில் வளருவோம், 5வது கிறிஸ்துவை நாம் எந்த சூழ்நிலையிலும் பின்பற்றுவோம், கடைசியாக தேவனுடைய வசனத்தை நாம் பிடித்திருப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.